ஸ்டூடெண்ட் இதான் டாபிக். ஸோ இன்ட்ரோடக்ஷன் மட்டும் பார்த்துருப்போம். இன்ட்ரோடக்ஷன்ல என்ன பார்த்தோம்? ஸ்டேட் மாடல்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? ஸ்டேட் ஈக்குவேஷன். அதுக்கு என்ன ஃபார்முலா? x dot of t equal to a x of t plus b u of t. Next output equation. What is the formula for output equation? y of t equal to c x of t plus d u of t. இதெல்லாமே மேட்ரிக்ஸ் தான். ஸோ இது ரெண்டும் சேர்ந்தது பேர் தான் ஸ்டேட் மாடல். ஓகேவா? ஸோ ஸ்டேட் ஈக்குவேஷன் அண்ட் அவுட்புட் ஈக்குவேஷன், இதுக்கு பேர் தான் ஸ்டேட் மாடல். இப்போ அந்த ஸ்டேட் மாடலை how to derive, அதுதான் டாபிக். டேக் த நியூ டாபிக். Deriving transfer function from state model. Deriving transfer function from state model. Deriving transfer function from state model. I'll take first method using block diagram. Second method using signal flow graph. Third method using differential equation. So take first one using block diagram. So block diagram பாத்தீங்கன்னா mostly used for real poles. But signal flow graph வந்து MIMOs, signal flow graph used for complex conjugate poles. Differential equation used for MIMO system. So எதா இருந்தாலும் மூணு மெத்தடுமே அப்ளை பண்ணலாம். பட் ஈஸியான மெத்தடு இதா இருக்கும்னு சொல்றோம். இப்போ பிளாக் டயக்ராம் மெத்தட்னா ரியல் போல்ஸுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்ல வரல. எந்த மெத்தடு எதுக்கு வேணாலும் யூஸ் ஆகும். பட் பிளாக் டயக்ராம் மெத்தட் எதுக்கு ஈஸியா இருக்கும்? ரியல் போல்ஸ்க்கு ஈஸியா இருக்கும். ஃபார் காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட் போல்ஸ்க்கு எது ஈஸியா இருக்கும்? சிக்னல் ஃப்ளோ கிராஃப் ஈஸியா இருக்கும். ஃபார் டிஃப்ரெண்ட் மல்டிபிள் இன்புட் மல்டிபிள் அவுட்புட் சிஸ்டத்துக்கு எது ஈஸியா இருக்கும்? டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் ஈஸியா இருக்கும். இப்ப பிளாக் டயக்ராம் மெத்தட் நோட் பண்ணிக்கங்க. பிளாக் டயக்ராம் மெத்தடு அதுல ஃபர்ஸ்ட் கேஸ் ஒன் நம்பர் ஆஃப் போல்ஸ் கிரேட்டர் than நம்பர் ஆஃப் ஜீரோஸ். பிளாக் டயக்ராம் மெத்தட் டேக் கேஸ் ஒன் நம்பர் ஆஃப் போல்ஸ் கிரேட்டர் than நம்பர் ஆஃப் ஜீரோஸ். Number of poles greater than number of zeros. அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Closed loop transfer function y of s by u of s equal to s plus 3 divided by s plus 4 into s plus 5. இதுக்கு ஸ்டேட் மாடல் டெரைவ் பண்ணோம். Closed loop transfer function y of s by u of s equal to s plus 3 divided by s plus 4 into s plus 5. s plus 3 divided by s plus 4 into s plus 5. ஸோ என்ன பண்ணோம்னா இதுக்கு அப்படியே நம்ம பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணோம். ஓகேவா? ஸோ பிளாக் டயக்ராம் ட்ரா பண்றதுக்கு ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் அப்ளை பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட். ஸோ பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்னா y of s by u of s னா k1 by s plus 4 plus k2 by s plus 5. So k1 by s plus 4 plus k2 by s plus 5. நெக்ஸ்ட் இதை வந்து ரீரைட் பண்ணோம்.
K1 1 by S வெளியே எடுக்கணும். அப்ப என்ன வரும்? S வெளியே எடுத்தோம்னா 1 plus 4 into 1 by S plus K2 இங்க S வெளியே எடுத்தோம்னா 1 plus 5 into 1 by S. அப்ப K1 1 by S 1 plus 4 into 1 by S plus K2 1 by S 1 plus 5 into 1 by S. ஸோ அப்போ இதுக்கு பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணோம். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? G of S divided by 1 plus G of S into H of S ஃபார்மேட். இது என்ன ஃபார்மேட்ல இருக்கு? G of S divided by 1 plus G of S into H of S. இதான பிளாக் டயக்ராமோட ஃபார்முலா. G of S divided by 1 plus G of S into H of S. அப்ப அதுவும் இதுவும் என்னவா இருக்கு? G of S divided by 1 plus G of S into H of S. அப்ப இதை ட்ரா பண்றது உங்களுக்கு தெரியுமில்ல? இதோட டயக்ராம் எப்படி வரும்? இங்க வந்து G of S, இது பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா நெகட்டிவ் ஃபீட்பேக்கா? இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் ஃபீட்பேக்கா நெகட்டிவ் ஃபீட்பேக்கா? நெகட்டிவ் ஃபீட்பேக். இது நெகட்டிவ் ஃபீட்பேக் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வரும். அப்ப G of S ஓட வேல்யூ 1 by S, இந்த H of S ஓட வேல்யூ 4 வரும். இதுக்கான பிளாக் டயக்ராம் இது. மறுபடியும் இதுக்கான பிளாக் டயக்ராம் கீழே வரீங்க. 1 by S, இது பிளஸ், இது மைனஸ், இங்க என்ன வருது? 5. இந்த பிளாக் டயக்ராம் எதால மல்டிப்ளை ஆயிருக்கு? K1 ஆல. இந்த பிளாக் டயக்ராம் எதால மல்டிப்ளை ஆயிருக்கு? K2 ஆல. கடைசில ரெண்டா என்ன பண்ணோம்? ஆட் பண்ணா வர அவுட்புட் தான் என்னது? இன்னொன்னு பாருங்க ஒரு நிமிஷம். இது வந்து y of s by u of s. அப்ப y by u நம்மளுக்கு y மட்டும் தான் வேணும். அப்ப u என்ன பண்ணிக்கலாம்? இங்கேயும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அதனால இது ரெண்டும் எதால மல்டிப்ளை ஆயிருக்கும்? u ஆல மல்டிப்ளை ஆயிருக்கும். அவ்வளவுதான். இதான் வந்து கிவன் இதுக்கு பிளாக் டயக்ராம் வரைகிற மெத்தடு. இந்த பிராக்கெட்ல இருக்கிறத அப்படியே இங்க பிளாக் டயக்ராமா போட்டுக்கிறோம். இந்த பிராக்கெட்ல இருக்கிறது அப்படியே இங்க பிளாக் டயக்ராமா போட்டிருக்கோம். இந்த பிராக்கெட்ல இருக்கிறது K1 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. இந்த பிராக்கெட்ல இருக்கிறது K2 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. இங்க வந்து இன்புட் u ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. ரெண்டுமே இன்புட் u ஆ இருக்கனால காமனா ஒரு இன்புட் u ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. ஸோ அப்போ கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு பிளாக் டயக்ராம் வரைகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனுக்கு பிளாக் டயக்ராம் வரைகிறது தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபார் த கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணியிருக்கோம். இங்க ஏன் பிளஸ், இங்க ஏன் மேல ஒன்று கீழே ஒன்று பேரலா வரைஞ்சிருக்கோம்? இங்க பிளஸ் இருக்கு. ஸோ பிளஸ்ஸா இருந்தாதான் ரெண்டும் என்ன பண்ணிக்கணும்? ஆட் பண்ணிக்கணும். நேற்று பார்த்தோம்ல, பிளஸ்ஸா இருந்தா ஆட் பண்ணோம், கேஸ்கேடா இருந்தா மல்டிப்ளை பண்ணும். இங்க பிளஸ் போட்டிருக்கிறதுனால என்ன பண்ணோம்? பேரலா வரையணும். கேஸ்கேடா இருந்தா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு அப்படியே வரைவோம். இங்க பிளஸ் இருக்கிறதுனால மேல ஒண்ணு கீழே ஒண்ணு கடைசியா ஆட் பண்றதுக்கு தான் இங்க பேரலா போட்டு ஆட் பண்ணியிருக்கோம். ஸ்டூடெண்ட் இங்க வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் சிஸ்டம்? எத்தனை போல்ஸ் இருக்கோ அதான் ஆர்டர் ஆஃப் சிஸ்டம். அப்ப how many poles? 2 poles. அப்ப வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் சிஸ்டம்? 2. அப்ப 2 ஆர்டர் ஆஃப் சிஸ்டம் 2 னா how many state variable? 2 state variable. number of poles equal to order of system வரும், which is equal to number of state variable. அப்ப இதுல வந்து நம்ம 2 state variable assumption பண்ணோம். எப்பயுமே பிளாக் டயக்ராமோ சிக்னல் ஃப்ளோ கிராஃபோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனோ 1 by s க்கு முன்னாடி x1 டாட்னு எழுதுவோம். இங்க முன்னாடி என்ன எழுதணும்? x1 டாட்னு எழுதணும்.
அப்ப அந்த x1 டாட் இன்டு 1/s x1 ன்னு எழுதணும். அது ஏன்னா dx1 ஆஃப் d பை dtயா dx1 ஆஃப் d பை dt அது வந்து x1 டாட் ஆஃப் t ன்னு சொல்லாமா? மேக்ஸ்ல படிச்சிருப்பீங்களா? x1 டாட்னா என்ன மீனிங்? ஒரு டைம் டிஃபரன்சியேஷன். இதே x1 டபுள் டாட்னா என்ன மீனிங்? 2 டைம் டிஃபரன்சியேஷன். இதே x1 ட்ரிபிள் டாட்னா ட்ரிபிள் டைம் டிஃபரன்சியேஷன் வரும். நம்மளுக்கு இங்க எப்பயுமே ஒரு டைம் டிஃபரன்சியேஷன் வந்தா x1 டாட்னா dx1 ஆஃப் d பை dt. இது வந்து டைம் டொமைன்ல. இப்ப இந்த பிளாக் டயக்ராம் வந்து டைம் டொமைன்ல இருக்கா எஸ் டொமைன்ல இருக்காங்க? எஸ் டொமைன்ல இருக்கு. அப்ப இந்த டைம் டொமைன் என்னவா கன்வெர்ட் பண்ணும்? எஸ் டொமைன்ல கன்வெர்ட் பண்ணும். டைம் டொமைன்ல எஸ் டொமைனா கன்வெர்ட் பண்றதுக்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணும். அப்ப இதுக்கு லாப்லாஸ் எடுத்தா என்ன வரும் மேக்ஸ்ல? x1 டாட் ஆஃப் s ஈக்குவல் டு s இன்டு x1 ஆஃப் s ன்னு வரும். ஏன்னா d பை dt க்கு லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா s இன்டு ஃபார்மேட்ல வரும். அப்ப அந்த 1/s இங்க முன்னாடி வந்துட்டா 1/x இன்டு x1 டாட் ஆஃப் s என்னன்னு வரும்? x1 ஆஃப் s ன்னு வரும். அதனாலதான் இங்க எப்பயுமே 1/s இருந்துச்சுன்னா அதுக்கு முன்னாடி இருக்கிறது என்ன பாயிண்ட் எடுத்துக்கணும்? x1 டாட். அப்ப வாட் இஸ் x1 டாட் இன்டு 1/s? x1. அதே மாதிரி இந்த பாயிண்ட் என்னன்னு எடுத்துக்கணும்? x2 டாட். அப்ப இந்த பாயிண்ட் என்னது? x2. இது நோட் பண்ணிக்கங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா கலர் x1 டாட் x1 x2 டாட் x2. இப்ப ஸ்டேட் ஈக்குவேஷன்ஸ் எழுதலாம். ஃபர்ஸ்ட் x1 டாட்டுக்கு என்ன ஃபார்முலா? ஸ்டூடெண்ட் இங்க இருக்கிறது x1 டாட்டா. ஒரு இன்புட் என்னது? u. இன்னொரு இன்புட் என்னது? x1 எதால மல்டிப்ளை ஆகுது? 4 னால. அப்ப -4 x1 plus u ன்னு சொல்லலாமா? x1 டாட்டோட ஈக்குவேஷன் x1 டாட் ஈக்குவல் டு x1 வந்து 4 ஆல மல்டிப்ளை ஆகுது, இங்க மைனஸ் ஆல வரனால -4 x1, அப்புறம் u ஜாயின் ஆகுது, இது ரெண்டும் சேர்ந்து தான் x1 டாட். அப்ப x2 டாட் ஈக்குவேஷன் எது? So what is the equation for x2 dot? x2 dot x2 எங்க இருந்து வருது? 5. அதனால -5 x2 plus u -5 x2 plus u. இப்போ இத மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல எழுதலாம். So மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல x1 dot x2 dot எப்பயுமே இது -4 0 0 -5, இங்க x1 x2 plus 1 1 u. இது A மேட்ரிக்ஸ், இது B மேட்ரிக்ஸ். அவ்வளவுதான். ஸ்டேட் மாடல் ஸ்டேட் ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணியாச்சு. அப்பதானே ஈக்குவேஷன் வரும். x1 டாட் ஈக்குவல் டு -4 into x1 plus 0 into x2 plus 1 into u ன்னு வரும். ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ற மெத்தட். அப்ப x2 டாட்டுக்கு என்ன வரும்? 0 into x1 -5 into x2 plus u ன்னு வரும். இது ஈக்குவேஷன் டு மேட்ரிக்ஸ், மேட்ரிக்ஸ் டு ஈக்குவேஷன் கன்வர்ஷன். இந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றோம். இப்ப நெக்ஸ்ட் அவுட்புட் ஈக்குவேஷன் எழுதலாம். அவுட்புட் ஈக்குவேஷன் yக்கு என்ன ஈக்குவேஷன்? ஸோ நீங்க x1 எதால மல்டிப்ளை ஆகுது? k1. அப்ப k1 x1 பிளஸ் இங்க என்ன வரும்? k2 x2 பிளஸ் 0 u ன்னு எழுதுவோம். ஆக்சுவலா u இங்க ஜாயின் ஆகல, இல்ல u ஸ்ட்ரைட்டா இந்த இதுல ஜாயின் ஆகுதா? கிடையாது. இந்த yங்கிற அவுட்புட்டுக்கு ரெண்டு இன்புட் தான். ஒரு இன்புட் என்னது? k1 into x1. இன்னொரு இன்புட் என்னது? k2 into x2. u இங்க ஜாயின் ஆகல, அதனால 0 into u ன்னு போட்டுக்குவோம். இதுதான் ஈக்குவேஷன். இதை வந்து என்ன ஃபார்முக்கு மாத்தணும்? மேட்ரிக்ஸ் ஃபார்முக்கு மாத்தணும். அப்ப ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸ் ஃபார்ம் மாத்தணும்னா இங்க ஒரே ஒரு அவுட்புட் தான். y ஈக்குவல் டு இங்க என்ன வரும்? k1 k2 இங்க என்ன வரும்? x1 x2 பிளஸ் 0 u ன்னு வரும். நீங்க மேட்ரிக்ஸ்ல செக் பண்ணலாம். இதோட ஆர்டர் என்னது? 2 cross 1. இதோட ஆர்டர் என்னது? இதோட ஆர்டர் என்னது?
1 cross 2 இதோட ஆர்டர் என்னது 2 cross 1 அப்ப மல்டிப்ளை பண்ணா வர ரிசல்ட்டோட ஆர்டர் என்னது 1 cross 1 இதோட ஆர்டர் என்னது 1 cross 1 இந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னது 1 cross 1 அப்ப மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ரிசல்ட்டோட ஆர்டர் என்னது 1 cross 1 இப்போ இதோட ஆர்டர் என்னது 2 cross 2 இதோட ஆர்டர் என்னது 2 cross 1 அப்ப மல்டிப்ளை பண்ணா வர ரிசல்ட்டோட ஆர்டர் என்னது 2 cross 1 ஓகே இதோட ஆர்டர் என்னது 2 cross 1 இதோட ஆர்டர் என்னது 1 cross 1 மல்டிப்ளை பண்ணா வர ரிசல்ட்டோட ஆர்டர் என்னது 1 cross 1 2 cross 1 ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸும் சேமா இருந்தா தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் அப்ப ரிசல்ட் வந்து இந்த 1 cross 1 ன்னு வரும் இங்க பாருங்க இங்க 2 சேமா இருந்தா தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் த ரிசல்ட்டோட ஆர்டர் 2 cross 1 இங்க 1 சேமா இருந்தா தான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள் ரிசல்ட்டோட ஆர்டர் 2 cross 1 அதான் 2 cross 1 எழுதிங்க அவ்வளவுதான் இந்த சம் ஓவர் அதான் இங்க y க்கு ரெண்டு இன்புட் இருக்கா ஒரு இன்புட் எதுல இருந்து வருது x1 into k1 பிளஸ் இன்னொரு இன்புட் என்னது x2 into k2 அவ்வளவுதான் u வந்து இங்க ஜாயின் ஆகல அதனால 0 u போட்டுக்கிறோம் இங்க டைரக்டா இதுல வந்து u இப்படி கொண்டா நீங்க ஜாயின் பண்ண தேவையில்லை ஒவ்வொரு சம் ஜாயின் பண்ணியிருந்தாங்கன்னா அதுவும் வச்சு போடுவோம் இந்த மாடலுக்கு அது தேவையில்லை பட் இது கன்க்ளூஷன் இருக்கு ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸ் வந்து டயகனல் மேட்ரிக்ஸா இருக்கும் இது என்ன மேட்ரிக்ஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் இந்த மேட்ரிக்ஸோட நேம் என்னது டயகனல் மேட்ரிக்ஸ் ஏன்னா டயகனல் எலிமெண்ட் மட்டும் இருக்கு அப்ப ஏ மேட்ரிக்ஸ் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் அந்த டயகனல் எலிமெண்ட் எல்லாம் என்னவா இருக்கும் க்ளோஸ் லூப் போல்ஸா இருக்கும் ஏன்னா இங்க போல்ஸ் என்னது -4 இங்க போல்ஸ் என்னது -5 அப்ப ஏ மேட்ரிக்ஸ் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் டயகனல் எலிமெண்ட்ஸ் ஆர் க்ளோஸ் லூப் போல்ஸ் எழுதிங்க கன்க்ளூஷன்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது கன்க்ளூஷன் இல்லைன்னா இதை வச்சுதான் பின்னாடி எல்லா சம்மும் சால்வ் பண்ணுவோம் நோட் பண்ணீங்க ஏ மேட்ரிக்ஸ் இஸ் டயகனல் மேட்ரிக்ஸ் A matrix is a diagonal matrix. 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 With the diagonal elements are closed loop poles. 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 Second point. So இப்ப A ஓட first row பாருங்க only diagonal element மட்டும் இருந்துச்சுன்னா corresponding row in B matrix 1 இருக்கணும். If a particular row of A matrix has second point, if a particular row of A matrix has only diagonal element, if a particular row of A matrix has only diagonal element, if a particular row of A matrix has only diagonal element, if a particular row of A matrix has only diagonal element, then corresponding row in B matrix, then corresponding row in B matrix is 1. Then corresponding row in B matrix is 1. Then corresponding row in B matrix is 1. C matrix என்ன மாதிரி இருக்கும் K1 K2 கிடைக்கும். C matrix எப்பவுமே K1 K2 கிடைக்கும். இந்த K1 K2 எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றதுன்னு நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட்ல படிச்சிருப்பீங்க. C matrix இங்க என்னவா கிடைக்கும் C matrix is K1 K2 இந்த ஆர்டர்ல கிடைக்கும். நோட் பண்ணீங்க C matrix is K1 K2. C matrix வந்து ஃபர்ஸ்ட் K1 வரும் அடுத்தது K2 வரும். C matrix is K1 K2. D matrix இங்க வந்து null matrix இருக்கும். Take D matrix is null matrix if number of poles not equal to or number of poles not equal to number of zeros இருந்தா கண்டிப்பா D matrix null matrix தான் இருக்கும். அது ஒரு கன்க்ளூஷன். இங்க D matrix என்னது null matrix or zero matrix. எப்ப null matrix கிடைக்கும்
நம்பர் ஆஃப் போல்ஸ் நம்பர் ஆஃப் ஜீரோஸ் நாட் ஈக்குவலா இருக்கும். இந்த கொஸ்டின் கொடுத்துருப்போம்ல அதுல how many poles 2 poles, how many zeros 1 0. அப்ப நம்பர் ஆஃப் போல்ஸ் நாட் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ஜீரோஸ்னா டி மேட்ரிக்ஸ் எப்பயுமே நல் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். இப்ப பார்த்த பிளாக் டயக்ராம் இது எல்லாத்தையும் அப்படியே மறந்துருங்க. எது மட்டும் தெரிஞ்சா போதும், லாஸ்ட் கன்க்ளூஷன் மட்டும் தெரிஞ்சா போதும். கன்க்ளூஷன் ஒருக்கா படிச்சு பாருங்க. 4 பாயிண்டும் புரியலனா கேளுங்க பார்க்கலாம். இந்த 4 லாஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்க்ளூஷனோட லாஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்க்ளூஷனோட லாஸ்ட் 4 பாயிண்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கன்க்ளூஷன் புரிஞ்சா போதும். இப்ப ஆன்சர் மட்டும் எழுதிக்கிங்க. ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் y by u s plus 3 divided by s plus 5 into s plus 6. ஸ்டூடெண்ட் a மேட்ரிக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும். a மேட்ரிக்ஸ் -5 0 0 -6. ஓகே வெரி குட். b மேட்ரிக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். 1 1. c மேட்ரிக்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். k1 k2. d மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கும், நல் மேட்ரிக்ஸ் தான் இருக்கும். அந்த பிளாக் டயக்ராம் வரைஞ்சு ஆன்சர் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். டக்குன்னு இப்ப ஆன்சர் நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் ப்ராப்ளம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு s plus 1 divided by s plus 3 s plus 5 s plus 6 s plus 7. இதுக்கும் நீங்க ஆன்சர் சொல்லலாம். ஷார்ட்கட் தெரிஞ்சா போதும். செகண்ட் கொஸ்டின் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் s plus இங்க what are the poles? 3 poles. What are the 3 poles? -5 -6 -7. So what is A matrix? -5 0 0 0 -6 0 0 0 -7. So what is B matrix? 1 1 1. What C matrix என்ன வரும்னா K1 K2 K3. D matrix என்னவா தான் வரும், நல் மேட்ரிக்ஸ் தான் வரும். ஆன்சர் ஓவர். இது வந்து ஷார்ட்கட் மெத்தடு. இந்த ஷார்ட்கட் மெத்தட் எதுக்கு மட்டும், பிளாக் டயக்ராமுக்கு மட்டும். பிளாக் டயக்ராமுக்கான ஷார்ட்கட் மெத்தடு. பட் அடுத்த சம் பாருங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் s plus 1 divided by s plus 5 whole square into s plus 6. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் 2 போல் சேமா இருக்கு கரெக்டா. இந்த சம்முக்கு என்ன டிஃபரெண்ட், இந்த சம்ல 3 போலும் டிஃபரெண்டா இருக்கு. இதுல வந்து ஃபர்ஸ்ட் 2 போல் சேமா இருக்கு. இப்ப A மேட்ரிக்ஸ் என்ன வரும், -5 -5 -6 0 0 0 0 0 எழுதுவோம். இதுல மட்டும் ஒரு சின்ன சேஞ்சஸ், ஷார்ட்கட் மட்டும் தான். அதை ஃபுல்லா பிளாக் டயக்ராம் போட்டு டெரைவ் பண்ணா வரும். அதுக்கு டைம் வேஸ்ட் ஆகும். எப்பயுமே ஃபர்ஸ்ட் இங்க 0 -5 இருக்கா, இங்கேயும் -5 இருக்கப்ப பக்கத்துல 0 போடாதீங்க, 1 போட்டுங்க. இப்படிதான் ஆன்சர் வரும். ஃபர்ஸ்ட் 2 போல் சேம் தானே. ஃபர்ஸ்ட் 2 போல் சேம்னா -5 -5 எழுதுவீங்களா, இந்த -5 பக்கத்துல 1 தான் போடணும், 0 வர மாதிரி வராது. அது நீங்க பிளாக் டயக்ராம் போட்டு டெரைவ் பண்ணி பாத்தீங்கன்னாலும் தெரியும். எல்லாமே இது எக்ஸாம்ல பிளாக் டயக்ராம் இதெல்லாம் செமஸ்டர்ல வந்து 8 மார்க்ல கேட்பாங்க. டெரைவ் பிளாக் டயக்ராம்ன்ட்டு இங்க ஷார்ட்கட் வச்சு போட்டீங்கன்னா தான் ஆன்சர் தேவைப்படும். இது 1 மார்க்ல கேட்கறப்ப எல்லாம் பிளாக் டயக்ராம் போட்டு வரைஞ்சு டெரைவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எவ்வளவு நேரம் ஆகும், 1/2 hour ஆயிரும். அதனால இது ஷார்ட்கட் வச்சு இங்க 1 போட்டுங்க. பட் அப்ப என்ன ஆகும்னா பி மேட்ரிக்ஸ்ல மாறும். நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், டைகனல் எலமெண்ட் மட்டும் இருந்தா 1 வரும், டைகனல் எலமெண்ட் மட்டும் இருந்தா 1 வரும். இங்க டைகனல் எலமெண்ட் தவிர வேற எலமெண்ட் இருக்கு, அதனால இங்க என்ன வரும், 0 போட்டுக்கணும். அப்ப சி மேட்ரிக்ஸும் மாறும். சி மேட்ரிக்ஸ்ல எப்படி மாறும்னா, இங்க எந்த போல் எல்லாம் சேமா இருக்கு, ஃபர்ஸ்ட் போலும் செகண்ட் போலும் சேமா இருக்கிறதுனால அந்த ஃபர்ஸ்ட் 2ஐயும் ரிவர்ஸ் பண்ணி எழுதணும். K2 K1 K3 இது வந்து 0.
இதுல லாஸ்ட் பாசிபிலிட்டி fourth transfer function s plus 1 divided by s plus 5 whole cube. Fourth problem s plus 1 divided by s plus 5 whole cube. S plus 1 divided by s plus 1 divided by s plus 5 whole cube. S plus 1 divided by s plus 5 whole cube. S அப்ப A மேட்ரிக்ஸ் என்ன வரும்? -5 -5 -5 அப்ப இங்க ஒரு பக்கத்துல ஒரு 1 போடுவீங்களா? அப்ப இங்கேயும் பக்கத்துல என்ன பண்ணும்? 1 போடணும். இங்கெல்லாம் என்னது? 0. இதான் A மேட்ரிக்ஸ். ஷார்ட்கட் இது. அது -5 அது பக்கத்துல 1 போட தேவையில்லை. முன்னாடி மட்டும் இந்த -5 பக்கத்துல 1 இந்த -5 பக்கத்துல 1 போட்டீங்கன்னா போதும். அப்ப B மேட்ரிக்ஸ் எப்படி எழுதுவீங்க? வெரி குட் 0 0 1. C மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் மூணு போலுமே டிஃபரெண்டா இருக்கா? சேமா இருக்கா? அப்ப மூணுமே ரிவர்ஸ்ல K3 K2 K1. D மேட்ரிக்ஸ் என்னது? 0 மேட்ரிக்ஸ். ஃபிஃப்த் பாருங்க 2s square plus s plus 1 divided by s square plus 7s plus 12 இருக்கு. இது ஃபிஃப்த் சம். s square plus 7s plus 12. Here how many state variables? Online students சொல்லுங்க பார்க்கலாம். இந்த சம்முக்கு how many state variable? டினாமினேட்டர்ல s பவர்ல என்ன இருக்கோ அதுதான் ஆர்டர். s பவர் 2 அப்ப எவ்வளவு ஸ்டேட் வேரியபிள்? 2 ஸ்டேட் வேரியபிள். அப்ப A மேட்ரிக்ஸ் என்ன ஆர்டர்ல இருக்கும்? 2x2 ஆர்டர்ல இருக்கும். இது போல் வந்து ரியல் போலா காம்ப்ளெக்ஸ் போலா? ரியல் சார். இது ரியல் போல், காம்ப்ளெக்ஸ் கிடையாது. அப்படி கொடுத்திருப்பாங்க. இதை நீங்க ஃபேக்டர் பண்ணி எழுதிக்கலாம். Can we write like this? s plus 3 into s plus 4. அப்ப மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? s square plus 7s plus 12 வரும். அப்ப இது என்ன போல? ரியல் போல். s square plus 7s plus 12 வரும். அப்ப ரியல் போல். இதுல என்ன டிஃபரெண்ட்னா போன எல்லா சம்லயுமே நம்பர் ஆஃப் போல்ஸ் வந்து கிரேட்டர் than நம்பர் ஆஃப் ஜீரோஸ்ன்னு வந்திருக்கும். கரெக்டா? இந்த சம்ல நம்பர் ஆஃப் போல்ஸும் நம்பர் ஆஃப் ஜீரோஸும் ஈக்குவலா வந்திருக்கும். ஏன்னா மேலே s ஸ்கொயர் டேர்ம் கீழே s ஸ்கொயர் டேர்ம். அப்ப இந்த சம் என்ன மாடல்? நம்பர் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ். நம்பர் ஆஃப் போல்ஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஜீரோஸ். இங்க வந்து 1 போல் 2 ஜீரோஸ், இங்க 1 போல் 3 ஜீரோஸ், இங்க 1 போல் 3 ஜீரோஸ். சரி இங்க 1 0 2 போல், இங்க 1 0 3 போல்ஸ், இங்க 1 0 3 போல்ஸ். இதுல மட்டும் என்னது? நம்பர் ஆஃப் போல்ஸும் 2 தான், நம்பர் ஆஃப் ஜீரோஸும் 2 தான். இது வந்து ஒரு செப்பரேட்டான ஒரு மாடல், ஒரு கேஸ். இதுல A மேட்ரிக்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்ப சொல்லுங்க பார்க்கலாம். A மேட்ரிக்ஸ் -3 0 0 -4. B மேட்ரிக்ஸ் எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னது? 1 1. C மேட்ரிக்ஸ்ல எந்த பிரச்சனையும் கிடையாது. என்னது? K1 K2. அப்ப எது மட்டும் மாறும்? D மேட்ரிக்ஸ்ல மட்டும் என்ன பண்ணும்னா இந்த நியூமரேட்டர்ல நம்பர் இருக்கும்ல, அந்த s ஸ்கொயர் பக்கத்துல அதுதான் வரணும் ஆன்சர்ல. அப்ப 2 மாறிக்கும். அப்ப இங்க எந்த மேட்ரிக்ஸ் மட்டும் டிஃபரெண்ட்? A மேட்ரிக்ஸ் அதே ஃபார்முலா கான்செப்ட் தான், B மேட்ரிக்ஸும் அதே கான்செப்ட் தான், C மேட்ரிக்ஸும் அதே கான்செப்ட் தான். D மேட்ரிக்ஸ் மட்டும் மாறி வரும். அது எந்த 2 போடுறீங்க, இங்க பக்கத்துல என்ன நம்பர் இருக்கோ அந்த நம்பர் போடணும். சப்போஸ் இங்க 5 இருந்தா இங்க என்ன வரும்? 5 இருந்தா 5 வரும். சப்போஸ் இங்க எதுவுமே இல்லைன்னா அங்க 1 வரும். அவ்வளவுதான். இதான் பிளாக் டயக்ராமுக்கான ஷார்ட்கட் மெத்தட். எல்லாமே கம்ப்ளீட்டட். ஏதாச்சும் டவுட்டா இருக்கா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா? லஞ்ச் பண்ணி தரோங்க சார். 1:30 இப்பதானே வந்தோம். 1:30 கரெக்டா 1:30 விட்டுலாம்.
சார் இப்ப ரூட்ஸ் எடுக்கிறப்ப s+3 s+4க்கு பதிலா 4 3 அந்த மாதிரி எடுப்போம் இல்லைங்க சார். அந்த மாதிரி இப்ப 2 ஆப்ஷன்ஸ் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படிங்க சார் பண்றது? இதை சொல்லுங்க. சரிங்க, s+3 s+4 இருக்கு இல்லைங்க சார். சப்போஸ் நம்ம 4 3s 12 அந்த மாதிரி எடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் 4 செகண்ட் 3 அந்த மாதிரி எழுதுவோம் இல்லைங்க சார். இப்ப A மேட்ரிக்ஸ்ல வந்து இங்க -4 -3 அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆப்ஷன்ல இருக்கும்ல MCQ தான், அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிக்கலாம். இங்க -3 -4 எழுதினாலும் ஓகே, -4 -3 எழுதினாலும் ஓகே தான். ஓகே சார். எஸ், டேக் செகண்ட் மெத்தட். Take second method, differential equation, sorry, signal flow graph method. அதுக்கும் ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்றேன், அதோட ஷார்ட்கட் சொல்றேன். ஷார்ட்கட் ஈஸியா இருக்கும், பட் ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு. Take second method, signal flow graph method. Second method, signal flow graph method. Second method, signal flow graph method. So first ஒரு சம் எக்ஸ்பிளைன் பண்ணா பின்னாடி ஷார்ட்கட் சொன்னா அதை நீங்க நான் வச்சுக்கலாம். இல்ல டைரக்டாவே ஷார்ட்கட் சொல்லிருக்காங்க. ஷார்ட்கட்டே சொல்லிடுவா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. கெட் ஸ்டூடெண்ட் எல்லாம் அது மனப்பாடம் பண்ற மாதிரி ஆகி போயிடும். ஒரு சம் வேணா போட்டு காமிக்கிறேன், அட்லீஸ்ட் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சாதானே ஷார்ட்கட் சொன்னா மைண்ட்ல நிற்கும். So take question. Transfer function y of s by u of s equal to s plus 1 divided by s square plus 4s plus 9. இங்க போல்ஸ் வந்து ரியல் போலா காம்ப்ளெக்ஸ் போலா? ரியல் போல் கிடையாது கண்டிப்பா, ஏன்னா இதை ஃபேக்டர் பண்ணி எழுதவே முடியாது. 9னா ஒரே பாசிபிலிட்டி, 1 × 9 அப்பயும் 4 வராது, இல்லைன்னா 3 × 3 அப்பயும் 4 வராது. அப்படினால இங்க போல்ஸ் என்ன கிடையாது, ரியல் போல்ஸ் கிடையாது. அப்ப இதுக்கு எந்த மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும்? சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட் தான் ஈஸியா இருக்கும். பிளாக் டயக்ராம் இதுக்கு வந்து நீங்க பார்ஷியல் ஃபிராக்ஷன் எழுதுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எழுதலாம், பட் ரொம்ப ரொம்ப கஷ்டம். பார்ஷியல் ஃபிராக்ஷன் மெத்தட் எதுக்கு ஈஸியா இருக்கும்? ரியல் போல்ஸா இருந்தா ஈஸியா இருக்கும். முன்ன சொன்னோம்ல s+3 × s+4 ஆர் s+2 × s+3 × s+4 அந்த மாதிரி ரியல் போலா இருந்துச்சுன்னா பார்ஷியல் ஃபிராக்ஷன் எழுதி சால்வ் பண்ணலாம். இது பார்ஷியல் ஃபிராக்ஷன் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். எது ஈஸியா இருக்கும்? பார்ஷியல் ஃபிராக்ஷனும் பண்ணலாம், அவங்க எக்ஸாம்ல எது மாதிரி ஆப்ஷன் கேட்டிருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணோம். இதுக்கு வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட் ஈஸியா இருக்கும். அப்ப சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட் படி இதை மாத்தணும்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட் ஃபார்முலா, மேசன் கெயின் ஃபார்முலா காலையில் தானே பார்த்தோம். அதுல டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் நம்பர் என்னது? டெல் ஃபார்முலா ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது? ஃபர்ஸ்ட் நம்பர் 1 வரும். அதனால இங்கேயும் 1 மாத்தணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா டினாமினேட்டர்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் இது s². அப்ப s²ஆல divide both numerator denominator by s². அதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். டேக் divide both numerator and denominator by s². அப்ப இது என்ன வரும்? 1/s² plus 1/s. நீங்க 1 குழப்பீங்க, ஒரே நிமிஷம். இது s+5 எழுதிக்கங்க. அப்ப 5/s² plus 1/s. இங்க என்ன வரும்? 9 1ஆல டிவைட் பண்ணா 1 plus 4/s plus 9/s². தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க பை s²ஆல டிவைட் பண்ணா 1 plus 4/s plus 9/s². இல்லைன்னா இங்கேயும் பை s²ஆல டிவைட் பண்ணோம்னா 1/s plus 5/s². இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். Divide both numerator and denominator by s². 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 இப்ப மேசன் கெயின் ஃபார்முலா படி அரேஞ்ச் பண்ணோம்னா இது வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டிக்ரீசிங் பவர் ஆஃப் s ல 5/s² plus 1/s 1 minus 9/s² minus 4/s ஒரு சின்ன அரேஞ்ச்மெண்ட் பண்ணும். ஏன்னா மேசன் கெயின் ஃபார்முலா எப்படி ஸ்டார்ட் ஆகும்?
1 மைனஸ்ல தான் ஸ்டார்ட் ஆகும். அதனால அதே ஃபார்முலா படி நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஏன்னா ட்ரான்ஸ்ஃபர் சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல இருந்தா மேக்ஸ் அண்ட் கெயின் ஃபார்முலா எழுதுறோம். அப்ப சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரையணும்னா என்ன ஃபார்முலா தேவை? மேக்ஸ் அண்ட் கெயின் ஃபார்முலா தேவை. அதனால கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனை மேக்ஸ் அண்ட் கெயின் ஃபார்முலா படி மாத்திக்கிறோம். இப்போ இதுக்கு வந்து சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரையணும். ஃபர்ஸ்ட் என்னன்னு எடுத்துக்கிறோம்னா ஆர் ஆஃப் எஸ் தான். இங்க இன்புட் வந்து யூ ஆஃப் எஸ், யூ ஆஃப் எஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட் 1ன்னு எடுத்துக்கிறோம். ஹவு மெனி ஃபார்வர்ட் பாத்? 2 ஃபார்வர்ட் பாத். அப்ப ஒரு ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் 1/s எடுத்துங்க. இன்னும் அடுத்த இது வந்து 1/s எடுத்துங்க. 1/s இன்ட்டு 1/s 1/s ஸ்கொயர் வரும். நெக்ஸ்ட் இங்க மறுபடியும் எதால மல்டிப்ளை பண்ணீங்க? 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. இப்ப இந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்னது? What is the gain of this forward path? 5/s ஸ்கொயர். இன்னொரு ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்ன வரணும்? 1/s வரணும். அதனால இங்க இருந்து எடுத்து இப்படி ஜாயின் பண்ணிக்கங்க. இங்க 1 போட்டுங்க. அப்ப what is gain of this forward path? 1/s. ஓகேவா? அப்ப நீங்க இங்க என்ன எழுதிக்கலாம்? அவுட்புட் y of s எழுதிக்கலாம். அப்ப ரெண்டு ஃபார்வர்ட் பாத் முடிஞ்சிருச்சா? அப்ப இந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்னது? 5/s ஸ்கொயர். இந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்னது? 1/s. ஓகே, முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி டினாமினேட்டர்ல இருக்கிறத இண்டிவிஜுவல் லூப்பாவே வரைஞ்சுக்குங்க போதும். அப்ப இந்த லூப்போட கெயின் என்னது? -4/s. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இங்க ஒரு லூப் போடணும். இங்க என்ன வரணும்? -4/s வரணும். ஓகேவா? அப்புறம் இன்னொரு லூப் வரணும். இங்க ஒரு லூப் வரணும். ஏன்னா 1/s இன்ட்டு 1/s 1/s ஸ்கொயர். இங்க என்ன வரணும்? -9 வரணும். ஓகே, இப்படிதான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரையணும். இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். சும்மா ஒரு சம் ரெஃபரன்ஸ்க்காக வரைஞ்சுக்குங்க. ஆமாமா, அப்படி அவுட்புட் நோட்ல அவுட் கோயிங் பிரான்ச் இல்லையே. அவுட்புட் நோடுக்கு இன்கமிங் பிரான்ச் இருக்கலாம். அவுட்புட் அவுட் கோயிங் பிரான்ச் தான் இருக்கக்கூடாது. இங்க அவுட் கோயிங் பிரான்ச்சே இல்லையே. இது இன்கமிங் பிரான்ச், இது இன்கமிங் பிரான்ச். இன்புட் நோடுக்கு இன்கமிங் பிரான்ச் இருக்கக்கூடாது. அவுட்புட் நோடுக்கு அவுட் கோயிங் பிரான்ச் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இன்கமிங் பிரான்ச் இல்லைன்னா அது எப்படி அவுட்புட் ஆகும்? அவுட்புட் நோடுக்கு இன்கமிங் பிரான்ச்சஸ் இருக்கலாம். எது இருக்கக்கூடாது? அவுட் கோயிங் பிரான்ச் தான் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு ஷார்ட்கட் சொல்றேன், ஈஸியா தான் இருக்கும். அப்படியெல்லாம் இல்ல. சம்டைம் எக்ஸாம்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா, கேட் எக்ஸாம்ல சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுத சொல்லியிருப்பாங்க. சாரி, இது ஸ்டேட் மாதிரி எழுத சொல்லியிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு கண்ட்ரோல் சிஸ்டம்ல இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு. நான் நிறைய ஒர்க் கொடுப்போம். நிறைய சம் ஒவ்வொரு இதுலையும் 10 சம் கொடுத்து சால்வ் பண்ணிட்டு வர சொல்லுவோம். நான் போட்ட சம்மையே கொடுத்து போட்டு வர சொல்லுவோம். போட்டு வந்து சப்மிட் பண்ண சொல்லுவோம். ஏன்னா கண்ட்ரோல் சிஸ்டம் தான் ஒன் அண்ட் ஒன்லி பேப்பர் ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ற பேப்பர். மற்ற எந்த பேப்பர்லையுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியாது. அப்ப இது நல்லா படிக்கணும் இல்லைங்க. இன்னும் நிறைய ஒர்க் இருக்கு உங்களுக்கு. இதோட முடிஞ்சிச்சு கண்ட்ரோல் சிஸ்டம் நினைச்சிடாதீங்க. தனியா ஒர்க் நிறைய கொடுப்போம். இவங்க கவர்மெண்ட் எக்ஸாம்னா இதே போதும், இதே அதிகம், இதோட போதும். பட் உங்களுக்கு இன்னும் நிறைய தேவைப்படும். நான் கொடுக்குற ஒர்க்கெல்லாம் பார்த்துவாங்க. அதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ப்ராப்ளம் சால்விங் பண்ணிக்கிறேன். நான் ப்ராப்ளம்ஸ் எடுத்துட்டு அப்புறம் உங்களுக்கு கொடுத்தாதான் நீங்க சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். டக்குன்னு ஒரு 10 ப்ராப்ளம் கொடுத்து சால்வ் பண்ணிட்டு வாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் ஈவினிங் ஒரு 10 சம் சால்வ் பண்ணி காமிச்சிடுறேன். அப்புறம் உங்களுக்கு ஒரு 10 சம் கொடுக்குறேன், நீங்க போட்டு வர ஈஸியா இருக்கும். பாரு, அவங்க எல்லாம் ஒரு 10 சம் போட்டு பார்த்துருக்காங்க. இப்போ ஓரளவுக்கு ஆர்ஹெச் கிரைட்டீரியா ஐடியா கிடைக்குது இல்லைங்க. பட் நீங்களா போட்டு பார்க்கவே இல்லை. அவங்க மாதிரி போட்டு பார்த்தாதான் ஈஸியா இருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 5 சப்ஜெக்ட்னாச்சும் நல்லா படிங்கன்னு சொல்றேன்ல. கேட்ல 30 மார்க் வாங்குறதுக்கு. கேட்ல 30 மார்க் வாங்கி ஹையர் ஸ்டடி பண்ணீங்கன்னா மாசம் 15,000 ஸ்டைஃபன் கிடைக்கும். 1 இயர் கழிச்சு அது இன்டர்ன்ஷிப் செலக்ட் ஆனீங்கன்னா இன்னொரு 30,000 எக்ஸ்ட்ரா கிடைக்கும். நீங்க எம்இ செகண்ட் இயர் படிக்கிறப்ப மாசம் 45,000 கை கிடைக்கும். எங்க படிச்சீங்கன்னா? கேட் மூலமா பிஎஸ்டி, அமிர்தா, விஐடி, என்ஐடி, ஐஐடி, இங்க எங்க படிச்சாலும் இந்த மாதிரி நடக்கும். நீங்க எம்இ செகண்ட் இயர் படிக்கிறப்பே மாசம் 45,000 கைக்கு வரும். அப்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தானே ஆகணும். சும்மா கிடைக்குமா அது? எதுவும் சும்மாலாம் கிடைக்காது. அந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போடணும். ஸ்டூடெண்ட், இந்த பிளாக் டயக்ராம் டிரா பண்ணிக்கங்க. எப்பயுமே சிக்னல் ஃப்ளோ கிராஃப் பொறுத்த அளவுக்கு ஒரு ஈக்குவேஷன், இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், ஃபிக்ஸடா இருக்கணும். x1 டாட் ஈக்குவல் டு x2 இருக்கணும். இது ஃபிக்ஸடு.
x1 டாட் ஈக்குவல் டு x2ங்கிற மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். x1 டாட் ஈக்குவல் டு x2. சாயந்தரம் தான் தெரியும். அவங்ககிட்ட எல்லாம் பேசணும்ல. இன்னும் யார் எல்லாம் இருக்காங்க? அது சாயந்தரம் தான் கேட்கணும். சாயந்தரம் தான் பேசிட்டு சொல்றேன். அவர் எடுப்பாரு இல்லை நான் எடுப்பேன். யூனிட் 9னா லீவ் போட்டுருவீங்களா? ஓகே ஓகே சொல்றேன். மேக்சிமம் என்னுடைய கிளாஸ் இருக்கும். மேக்சிமம் நாளைக்கு யூனிட் 9 இருக்காது. என்னுடைய கிளாஸா இருக்க சான்ஸ் இருக்கு. டியூஸ்டேவா? நான் நைட் சொல்றேன். எல்லாத்துட்டையும் கேட்கணும். எல்லா ஃபேக்கல்ட்டியும் கேட்கணும். கேட்டு தான் சொல்ல முடியும். அப்புறம் நான் ஈவினிங் கிளாஸ் எடுக்கணும். நான் ஹாஃப் டே எடுக்கிற அன்னைக்கு தான் ஈவினிங் கிளாஸ் எடுக்க முடியும். இங்க ஃபுல் டே எடுத்துட்டு ஈவினிங் போய் நான் எடுக்க முடியாது. எல்லாமே பார்த்துட்டு சொல்றேன் இன்னைக்கு ஈவினிங். ஸ்டூடெண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னா நீங்க அசம்ஷன் பண்றது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்க அந்த 1/s முன்னாடி x1 டாட் எடுக்கணும்னு சொன்னோம்ல. இங்க வந்து நீங்க x1 டாட்னு எடுக்க கூடாது. அப்படி x1 டாட் எடுத்தீங்கன்னா இது என்னன்னு போடணும்? x1ன்னு போடணும். அதே மாதிரி இந்த 1/s முன்னாடி இது என்னன்னு போடணும்? x2 டாட். அப்ப இது என்னன்னு போடணும்? x2ன்னு போடணும். இது ராங் கான்செப்ட். ஏன்னா இங்க எது ஈக்குவல் எதுன்னு சொல்லியிருப்பாங்க. x2 டாட் ஈக்குவல் டு x1 வந்திருக்கு. அப்படி வரக்கூடாது. எப்பயுமே சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்னவா இருக்கணும்? x1 டாட் ஈக்குவல் டு x1 இருக்கணும். எப்பயுமே x1 x2 அப்படி எடுக்காதீங்க. இப்படி எடுங்க. எப்படி எடுக்கணும்னா ரிவர்ஸ்ல வரணும். இத வந்து x2 டாட்னு எடுத்துக்கங்க. அப்ப இது என்னவா இருக்கும்? x2வா இருக்கும். அதே மாதிரி இத மறுபடியும் என்னன்னு எடுத்துக்கலாம்? x1 டாட்டும் எடுத்துக்கலாம் இந்த பாயிண்ட். அப்ப இது என்னவா இருக்கும்? x1ஆ இருக்கும். இந்த மாதிரி தான் நம்ம ஸ்டேட் வேரியபிளை ஃபிக்ஸ் பண்ணோம். அதாவது x1 x2 அப்படி ஃபிக்ஸ் பண்ணாதீங்க. x2 x1 அப்படி ஃபிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த ஈக்குவேஷன் செட் ஆகும். ஏன்னா இந்த பாயிண்ட்ல என்ன சொல்லலாம்? x1 டாட் ஈக்குவல் டு x2ன்னு சொல்லலாம். முன்ன சொன்னேன்ல அது மாதிரி சொல்லியிருந்தீங்கன்னா இப்படி சொல்ல முடியாது. எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதான் வரணும் ஸ்டேட் மாடல் அனாலிசிஸ்ல. அதாவது சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் x1 டாட் ஈக்குவல் டு x2 தான் வரணும் கன்ஃபார்மா. சோ என்ன பண்ணலாம்? இத இங்க இருக்கிறத x2 போர்ஷனாவும் இங்க இருக்கிறத x1 போர்ஷனாவும் தான் நீங்க எடுக்கணும். முன்ன எடுத்தது தப்பு. இப்படிதான் எடுத்தா ஈஸியா இருக்கும். ஓகே, now we can write state equation. அதான் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் வரைஞ்சாச்சு. அதுல ஸ்டேட் வேரியபிள் அசைன் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டேட் ஈக்குவேஷன் எழுதணும். ஸ்டேட் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் x1 டாட்டுக்கு என்ன ஈக்குவேஷன்? x2. இது எப்பயுமே கண்டிப்பா இப்படிதான் இருக்கணும். x1 டாட் ஈக்குவல் டு x2. இது எப்பயுமே இப்படிதான் இருக்கணும். x1 டாட் ஈக்குவல் டு x2. x1 டாட் ஈக்குவல் டு x2. இப்ப x2 டாட் எழுதலாம். x2 டாட் இங்க இருக்கா? x2 டாட் இங்க இருக்கா? ஓ சாரி, இதுல ஒரு சின்ன மிஸ்டேக். ஒரே நிமிஷம். ஆக்சுவலா இங்க 2 ஜாயின் ஆகணும். இது இங்க வரக்கூடாது. சாரி 2 லூப் இங்க ஜாயின் ஆகாம இருக்கும். இங்கதான் வரும். இங்கதான் நீங்க என்னன்னு -4ன்னு போகணும். அது மாத்திக்கிங்க. அப்ப x1ல இருந்து ஒரு லைன் வருதா? இப்ப x2 டாட்னா இந்த நோடு ஒரு லைன் எங்க இருந்து வருது? x1ல இருந்து வருது. அப்ப என்ன எழுதலாம்? x1ல இருந்து -9 x1. இன்னொரு லைன் எங்க இருந்து வருது? -4 x2 பிளஸ் இன்னொரு இன்புட் எங்க போகுது? யூல இருந்து வருது. அப்ப பிளஸ் u. இதான் ரெண்டாவது ஈக்குவேஷன். ஷார்ட்கட் ரொம்ப ஈஸியா இருக்கும். லாஸ்டா சொல்றேன். அங்க வரைஞ்சது அது தப்பு. எப்பயுமே இதுலதான் 2 இது ஜாயின் ஆகிற மாதிரி இருக்கணும். அதை மாத்தி வரைஞ்சுங்க. எது? அது ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இங்க 1/s. சாரி, இங்கதான் 1/s. 1/s into 1/s 1/s square into -9. அப்ப இது மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன வரும்? x1 டாட் x2 டாட் ஈக்குவல் டு 0 1 -9 -4 x1 x2 பிளஸ் 0 1 யூன்னு எழுதலாம்.
கடைசி அதை மேட்ரிக்ஸ் ஃபார்மேட் எழுதிக்கலாம். ஸோ ஈக்குவேஷனா மேட்ரிக்ஸா மாத்துறது, மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷனா மாத்துறது எல்லாமே பேசிக்ஸ். தெரியலனாலும் இப்ப தெரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. மேட்ரிக்ஸா மாத்தா செக் பண்ணி பார்க்கலாம். இது 2x2, இது என்னது 2x1. அப்ப வாட் இஸ் ரிசல்ட்? 2x1. இது என்னது 2x1, இது என்னது 1x1. அப்ப வாட் இஸ் ரிசல்ட்? 2x1. இதெல்லாமே நீங்க ஃபர்ஸ்ட் டைம் தான் படிப்பீங்க. நானும் ஃபர்ஸ்ட் டைம் படிக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். 2 டைம் படிக்கணும் எல்லாத்தையுமே. அப்படி இல்லைன்னா நீங்க 2வது முறை இன்னொரு கண்ட்ரோல் சிஸ்டம் கிளாஸ் எடுக்கிறப்ப அடுத்த வருஷம் எடுத்தோம்னா அப்பயும் வந்து உட்காந்து அட்டன் பண்ணுங்க. அப்ப ரொம்ப ஈஸியா தெரியும். அதான் என்னுடைய அட்வைஸ். அடுத்த முறை எடுப்போம்ல அடுத்த வருஷம், அப்பயும் வந்து கிளாஸ் அட்டன் பண்ணுங்க கண்ட்ரோல் சிஸ்டம் மட்டும். அப்ப ரொம்ப ஈஸியா தெரியும் இல்லைங்க? வேண்டாமா? இல்ல, அது ஒரு நல்ல அட்வைஸ் 2 முறை அட்டன் பண்றது. ஏன்னா இதெல்லாம் நீங்க காலேஜ்ல படிச்சிருந்தாலும் இப்பெல்லாம் மறந்து போயிருப்பீங்க. எனக்கு தெரிஞ்சு சென்னையில ஒரு ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஜாப் வாங்கினாப்ல. எல்லா சப்ஜெக்ட்டும் 3 முறை கிளாஸ் அட்டன் பண்ணாப்ல. ஒண்ணுமே ஸ்டார்டிங்ல தெரியலன்னு சொன்னாப்ல. 2வது முறை எடுக்கிறப்பயும் அட்டன் பண்ணாப்ல, 3வது முறை எடுக்கிறப்பயும் அட்டன் பண்ணாப்ல. அவரே சொல்லுவாப்ல, சார் எனக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முறை எடுக்கிறப்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு, நீங்க 2 டைம் 3 டைம் சொல்லி கொடுக்குறப்ப ரொம்ப ஈஸியா இருந்துச்சுன்னு சொன்னாப்ல. 3 டைம் அட்டன் பண்ணாப்ல, கவர்மெண்ட் ஜாப் வாங்கிட்டாப்ல. அதனால நீங்களும் என்ன பண்றீங்க, ஒரே டைம்ல பிக்கப் பண்ணுங்க. பண்ணலைன்னா இன்னொரு டைம் அட்டன் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. உங்களுக்கு டைம் இருக்குல்ல இன்னும் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறதுக்கு. பிஇ முடிச்சுட்டு அப்படியே போய் கவர்மெண்ட் கம்பெனில உட்காரணும்னு ஐடியா வாங்க. இன்னும் டைம் இருக்குல்ல, இடையில 1 இயர் இருக்குல்ல. அதனால என்ன பண்றீங்க, இன்னொரு டைம் அட்டன் பண்ணுங்க. எதாவது கஷ்டமா இருக்கோ அதெல்லாம் மறுபடியும் இன்னொரு அட்டன் பண்ணுங்க, ரொம்ப கிளியர் ஆயிரும். எல்லாம் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்க்கு அதான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். வேணா எதுவுமே சொல்லாம ஒரு 10 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டா ஈஸியா இருக்கிற மாதிரி. ஸோ கொஞ்சம் கிளாஸ் கஷ்டமா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லா பாயிண்ட் ஆஃப் வியூலையும் ஐஏஎஸ் கொஸ்டின், அப்புறம் கேட்டோட 1 மார்க் கொஸ்டின் எல்லாம் டான்செட்ல டக்குன்னு காப்பி பண்ணி கேட்டுருவாங்க. யாரு அண்ணா யூனிவர்சிட்டி வாட்டர் போர்டு கொஸ்டின் எடுக்கிறப்ப இருக்கிறதுல இதுதான் ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட். அதனால கொஞ்சம் எல்லாமே கவர் பண்ணி தான் எடுப்போம். ஓகே, இப்போ எழுதியாச்சா? நெக்ஸ்ட் அவுட்புட் ஈக்குவேஷன். அவுட்புட் ஈக்குவேஷன் ஒய்க்கு என்ன ஃபார்முலா? இங்க தான் ஒய் இருக்கு. என்ன ஃபார்முலா? 5x1 பிளஸ், ஓகேவா? 5x1 பிளஸ், இங்க இது 1ல இருந்து வருது, 1 இன்டூ x2 பிளஸ் u. இங்க கனெக்ட் ஆயிருக்காது, 0u. சரி, இங்க y ஆஃப் xக்கு 2 இன்புட்டா, இது ஒரு இன்புட்டா, இது ஒரு இன்புட்டா. இந்த இன்புட் எதுல இருந்து வருது? x1ல இருந்து. அப்ப 5 இன்டூ x1. இந்த இன்புட் எதுல இருந்து வருது? x2ல இருந்து வருது. அப்ப x2 இன்டூ 1. u வந்து இங்க வந்து கொண்டாந்து கனெக்ட் பண்ணல, அதனால 0u போட்டுக்குவோம். அப்ப y மேட்ரிக்ஸ் ஈக்குவல் டு 5 1 x1 x2 plus 0u. அப்ப வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் இது வந்து C மேட்ரிக்ஸ், இது வந்து D மேட்ரிக்ஸ். இதோட ஆர்டர் என்னது? 1 cross 2. இதோட ஆர்டர் என்னது? 2 cross 1. 1 cross 1, 1 cross 1. இங்க ஆர்டர் என்னது? 1 cross 1. ஸோ இப்போ ஷார்ட்கட் எழுதிக்கங்க. ஸோ எப்பயுமே ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து ஏ மேட்ரிக்ஸ், இது வந்து பி மேட்ரிக்ஸ். ஸ்டேட் ஈக்குவேஷன்ல எப்பயுமே ஏ மேட்ரிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ரோ 0 1 ஃபிக்ஸட். ஓகேவா? ஏ ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ், ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் என்னவா இருக்கணும்? 0 1 இருக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் எப்பயுமே 0 1 ஃபிக்ஸடா இருக்கணும். இதே இது 2 cross 2 இருந்தா, இதே ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3 இருந்தா ஃபர்ஸ்ட் 2 ரோ ஃபிக்ஸடா இருக்கணும். என்னது? 0 1 0 0 0 1 ஃபிக்ஸட். இது நோட் பண்ணிக்கங்க. இங்க ஃபர்ஸ்ட் ரோ இப்படிதான் இருக்கணும். ஏ மேட்ரிக்ஸ் இப்படிதான் இருக்கணும். இங்க டேஷ் டேஷ் போட்டுங்க, இங்கேயும் டேஷ் டேஷ் டேஷ்னு போட்டுங்க. ஸோ இது ஏ மேட்ரிக்ஸ் வந்து இப்படிதான் இருக்கணும். சரி, ஏ மேட்ரிக்ஸ் வந்து 2 cross 2 மேட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸட் 0 1. இதே ஏ மேட்ரிக்ஸ் வந்து 3 cross 3 மேட்ரிக்ஸ் இருந்தா ஃபர்ஸ்ட் 2 ரோவும் ஃபிக்ஸட் 0 1 0 0 0 1. இந்த இது வேணும்னா இங்க என்ன நடக்கணும்? x1 டாட் ஈக்குவல் டு x2 நம்ம ஸ்டேட் வேரியபிள் அசைன் பண்ணியிருக்கணும். இங்க என்ன அசைன் பண்ணோம்? x1 டாட் ஈக்குவல் டு
x2 x2 டாட் ஈக்குவல் டு x3ங்கிறத ஃபிக்ஸட். ஏன்னா இங்க x2 டாட்டோட வேல்யூ x3, இங்க x1 டாட்டோட வேல்யூ x2. அது ஒண்ணு நீங்க குழப்ப வேண்டாம். A மேட்ரிக்ஸ் 2 சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல A மேட்ரிக்ஸ் 2 cross 2 இருந்தா ஃபர்ஸ்ட் ரோ ஃபிக்ஸட் 0 1. இதே A மேட்ரிக்ஸ் 3 cross 3 இருந்தா ஃபர்ஸ்ட் 2 ரோவும் ஃபிக்ஸட். வாட் இஸ் ஃபர்ஸ்ட் ரோ? 0 1 0. வாட் இஸ் செகண்ட் ரோ? 0 0 1. இந்த லாஸ்ட் ரோ என்ன சொல்றேன்னு பாருங்க. டேக் லாஸ்ட் ரோ ஆஃப் A மேட்ரிக்ஸ். பாயிண்ட் எழுதிங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் ரோ ஆஃப் A மேட்ரிக்ஸ், last row of A matrix represent individual loop gain in decreasing power of S. இதான் லாஸ்ட் ரோ. லாஸ்ட் ரோ ஆஃப் A matrix represents individual loop gain. Last row of A matrix represents individual loop gain. Last row of A matrix represents individual loop gain in decreasing power of S. Last row of A matrix represents individual loop gain in decreasing power of S. கரெக்டா? சோ இதான லூப் கெயின். இங்க பாருங்க, decreasing power of S எழுதி இருக்குமா? இதுக்கு மேல என்ன இருக்கு? -9 இருக்கு. அதுதான் இங்க வந்திருக்கு பாருங்க, -9. இங்க மேல என்ன இருக்கு? -4 இருக்கு. அதான் -4 வந்திருக்கும். ஓகேவா? C மேட்ரிக்ஸ் வந்து ஃபிக்ஸட், எப்பயுமே என்ன வரும்? சாரி, B மேட்ரிக்ஸ் ஃபிக்ஸட் என்னன்னு வரும்? 0 1 மட்டும் வரும். 0 1 வரும். C மேட்ரிக்ஸ் எழுதிங்க. C மேட்ரிக்ஸ்ல ஃபார்வர்ட் பாத் கெயின். C மேட்ரிக்ஸ் ஃபார்வர்ட் பாத் கெயின் இன் decreasing power of S. Forward path gain in decreasing power of S. Forward path gain in decreasing power of S. இங்க பாருங்க, இங்க 5/s², 1/s எழுதி இருக்கோம் ஃபார்மேட். அப்ப decreasing power of S. அப்ப இந்த ஃபார்வர்ட் பாத்தோட கெயின் என்னது? 5. அதான் இங்க இருக்கும். இதோட பவர்ல என்ன இருக்கு? 1. அதுதான் அங்க இருக்கும். அதே மாதிரி டி மேட்ரிக்ஸ் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும். டி மேட்ரிக்ஸ் வந்து நல் மேட்ரிக்ஸ் if number of poles not equal to number of zeros. ஸோ இதுக்கு ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பார்த்துட்டு பிரேக் கொடுக்கலாம். எனக்கு பிரேக் கொடுக்கறதுக்கே இன்ட்ரெஸ்ட் இல்லை. எடுக்க சொன்னீங்கன்னா 5 மணி வரைக்கும் கூட எடுத்துருவேன். அந்த அளவுக்கு நான் ஆர்வமா இருக்கேன் நீங்க அட்டன் பண்றதை பார்த்து. எனக்கு தான் பசி முக்கியமா. தென்னை பிரேக் எல்லாம் எடுத்து பார்க்கலாம், என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு மயக்க வருதா, எனக்கு மயக்க வருதான்னு பார்க்கலாமா? நீங்க என்ன, நீங்க பசிக்கலினா மண்டையில ஏறாதும்பீங்க, அப்படியெல்லாம் ஒரு இது சொல்லுவீங்க. சாப்பிடலினா டயர்ட் ஆயிடுவோம், நடத்தினா புரியாது அப்படிங்களா? ஏன்னா அங்க ஏற்கனவே ஆன்லைன்ல ஒருத்தர் கேட்டார் 1 மணிக்கு, சார் லஞ்ச் பிரேக் அப்படின்ட்டார். என்ன பண்றது? மாத்திக்கிங்க, அதெல்லாம் மாத்திக்கிங்க. ஓகே, இப்ப எக்ஸாம்பிள் நோட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள், y/u = 7s + 8 divided by s² + 9s + 10. இதுக்கு ஆன்சர் மட்டும் எழுதுங்க. எதுவும் பிளாக் டயக்ராம், சாரி சிக்னல் ஃப்ளோ கிராஃப் எதுவுமே வரைய தேவையில்லை. ஆன்சர் மட்டும் எழுதலாம். ஃபர்ஸ்ட் இதை வந்து மேக்ஸான் கெயின் ஃபார்முலாவுக்கு மாத்திக்கணும், அது ரொம்ப முக்கியம். ஃபர்ஸ்ட் இதை என்ன பண்ணிக்கணும்? மேக்ஸான் கெயின் ஃபார்முலாவுக்கு மாத்திக்கணும். மாத்திட்டு எப்படி எழுதலாம்? எதால டிவைட் பண்ணும்? s² டிவைட் பண்ண என்ன எழுதும்? 8/s² + 7/s. இங்க s² டிவைட் பண்ணா 1 minus 10/s² minus 9/s எழுதிக்கணும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இங்க சம பார்த்தது அப்படியே கூட ஆன்சர் எழுத முடியாது, இந்த மாதிரி மாத்திக்கணும். இது வந்து மேக்ஸான் கெயின் ஃபார்முலாவுக்கு மாத்தியாச்சு. எப்படி மாத்துவீங்க? டிவைட் போத் நியூமரேட்டர் டினாமினேட்டர் பை s². அதே மாதிரி டிக்ரீசிங் பவர் ஆஃப் s எழுதணும். அப்ப 8/s² + 7/s. அப்ப இங்க வந்து என்ன வரும்? 1 minus 9/s எழுதிடாதீங்க. ஃபர்ஸ்ட் -10/s² - 9/s எழுதிருங்க.
இப்போ ஆன்சர் பாருங்க ஏபிசி எழுதிக்கலாம். ஏ வந்து ஃபிக்ஸடா 0 1. ஸோ ஏ வந்து ஃபிக்ஸடு 0 1. ஸோ வாட் இஸ் லாஸ்ட் ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ்? லாஸ்ட் ரோ ஆஃப் ஏ மேட்ரிக்ஸ் ரெப்ரசன்ஸ் என்னது? இண்டிவிஜுவல் லூப் கெயின். அப்ப என்ன வரும் ஸ்டூடெண்ட்? செகண்ட் ரோ சொல்லுங்க பார்க்கலாம். இப்போதான் ஷார்ட்கட் சொன்னேன். -10 -9 சார். கரெக்ட். -9. அப்ப பி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 0 1. சி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 8 7. டி மேட்ரிக்ஸ் என்ன வரும்? நல் மேட்ரிக்ஸ். இது தெரிஞ்சா கூட போதும். பட் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்ல சிக்னல் ஃப்ளோ கிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து ஸ்டேட் மாடல் எழுத சொல்லுவாங்க. அப்ப இந்த ஷார்ட்கட் எல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஸ்டேட் மாடல் கேட்டாங்கன்னா இந்த ஷார்ட்கட் மெத்தட் ஓகே. நிறைய கேட் கொஸ்டின்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா சிக்னல் ஃப்ளோ கிராஃபோட டயக்ராமே கொடுத்துட்டு ஸ்டேட் மாடல் எழுதுங்கன்னு கேட்பாங்க. அதுக்கு என்ன பண்ணி தான் ஆகணும்? ஃபர்ஸ்ட் சம் பார்த்தா ஆகணும். ஓகே, அடுத்த சம் செகண்ட் சம் சொல்றேன். y by u 6x square plus 9s plus 10 divided by s cube plus 2s square plus 3s plus 4. இதுக்கும் எழுதலாம். இது வந்து தேர்ட் ஆர்டருக்கு. ஃபர்ஸ்ட் மேத்ஸ் அண்ட் கெயின் ஃபார்முலா மாத்தினாலும் ஓகே, மாத்தாம கூட ஆன்சர் எழுதலாம். பட் எழுதுனா நீங்க குழம்பிடுவீங்க. வேணா நான் எழுதுறேன் பாருங்க. 0 0 1 0 0 0 1. லாஸ்ட் என்ன பண்ணோம்? -4 -3 -2. பி மேட்ரிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 0 0 1. ஸோ வாட் இஸ் சி மேட்ரிக்ஸ்? 10 9 6. வாட் இஸ் த டி மேட்ரிக்ஸ்? 0. அப்ப இல்லைன்னா எஸ்எஸ் கியூபால டிவைட் பண்ணோம். இது எப்படி எழுதலாம்னா 10 by s cube 9 by s square plus 6 by s divided by 1 minus என்ன வரும்? -4 by s cube -3 by s square -2 by s. இப்படி எழுதிட்டும் எழுதலாம். இப்படி எழுதிட்டீங்கன்னா 0 1 0 0 0 1 -4 -3 -2. B மேட்ரிக்ஸ் 0 0 1. C மேட்ரிக்ஸ் 10 9 6. D மேட்ரிக்ஸ் நல் மேட்ரிக்ஸ். So the மூணாவது மாடல் differential equation method. Differential equation method. Differential equation method என்ன பண்ணலாம்? இந்த மாடல் முடிச்சுட்டு லஞ்சுக்கு அப்புறம் புது டாபிக் ஆரம்பிச்சுக்கலாமா இல்ல லஞ்ச் வேணுமா? பசிக்குதான் உங்களுக்கு? அறிவு பசி தான் வேணும், வயிற்று பசியெல்லாம் இருக்கக்கூடாது. போன்ல சார்ஜர் இல்ல சார். போன் சார்ஜர் பண்ணுமா? ஓகே ஓகே ஓகே. லஞ்ச் பிரேக் போயிட்டு வாங்க. அப்படியே நம்ம மூணாவது மாடல் லஞ்ச் பிரேக் அப்புறம் பார்க்கலாம். இது டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தடு. ஸோ அது எப்படின்ட்டு லஞ்ச் பிரேக் அப்புறம் ஒரு 2 நிமிஷம் பார்த்தோம்னா இந்த டாபிக் ஓவர். இன்னும் ஸ்டேட் மாடலே முடிக்கணும். ஸோ டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட் பார்த்தீங்கன்னா அவங்க டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் வச்சு சால்வ் பண்ணோம். இப்போ எக்ஸாம்பிள் டேக் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் y of s by u of s equal to 1 by s square plus 8s plus 1 by s square plus 8s plus 9. ஸோ இங்க வந்து டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்றோம். இது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ எப்பயுமே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணோம்னா நியூமரேட்டர்ல s டேர்ம் இருக்கக்கூடாது. நியூமரேட்டர்ல s டேர்ம் இருந்தா சால்வ் பண்ண முடியாது. இந்த மெத்தட் நாட் அப்ளிகபிள் if numerator have s term. Not applicable if numerator have s term.
நியூமரேட்டர்ல எஸ் டேர்ம் இருந்தா இந்த மெத்தட் யூஸ் பண்ண முடியாது. முன்ன பார்த்த 2 மெத்தட் தான் யூஸ் பண்ண முடியும். இங்க நியூமரேட்டர்ல எஸ் டேர்ம் கிடையாது, அதனால இந்த மெத்தட் ஈஸியா இருக்கும். இப்போ இதை ஃபர்ஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். y of s into s square plus 8s plus 9 equal to u of s. அப்ப s square y of s plus 8s y of s plus 9 y of s equal to u of s. இதுக்கு take inverse Laplace transform. So இதுக்கு take inverse Laplace transform. Take inverse Laplace transform. First term ஓட inverse Laplace transform என்ன வரும்? d square y by dt square. Second என்ன வரும்? 8 dy by dt plus 9 y equal to u. இதான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ பிளாக் டயக்ராம் மெத்தட்ல என்ன ட்ரா பண்ணோம்? பிளாக் டயக்ராம் ட்ரா பண்ணோம். சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட்ல என்ன பண்ணோம்? ஃபார் த கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் வி ட்ரான் த சிக்னல் ஃப்ளோ கிராஃப். இப்போ இங்க கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எதா கன்வெர்ட் பண்ணா போதும், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணா போதும். இங்க டயக்ராம் எல்லாம் எதுவும் தேவையில்லை. ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் கன்வெர்டட் இன்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போ எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். ஸோ இது வரைக்கும் நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். லெட் அஸ்யூம் y equal to x1. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இதுதான். லெட் அஸ்யூம் y equal to x1. அதை ஈக்குவேஷன் ஒன்றா எடுத்துக்கணும். எப்பவுமே இதுதான் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். y equal to x1. நெக்ஸ்ட் x1 டாட் வேணும். x1 டாட்னா என்னது? dy by dt. அதை வந்து x2 அசம்ப்ஷன் பண்ணிக்கணும். இது செகண்ட் ஈக்குவேஷன். x1 dot equal to dy by dt. x1 dot equal to dy by dt equal to x2. அது செகண்ட் ஈக்குவேஷன். x1 dot equal to dy by dt அது x2, அது செகண்ட் ஈக்குவேஷன். இப்ப x2 டாட்டுக்கு அப்ப அது என்ன வரும்? d square by dt square வரும். இது x3 அசம்ப்ஷன் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்க வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் சிஸ்டம்? 2. அப்ப how many state variable? 2 state variable. அப்ப x1 அசம்ப்ஷன் பண்ணியாச்சு, x2 அசம்ப்ஷன் பண்ணியாச்சு. இது x3 அசம்ப்ஷன் பண்ணக்கூடாது. அந்த d square y by dt ஸ்கொயருக்கு இந்த ஈக்குவேஷன் ரீப்ளேஸ் பண்ணும். அப்ப என்ன ஈக்குவேஷன்? இது அந்த சைடு போனா minus 9y minus 8 dy by dt plus u எழுதலாம். அப்ப வாட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் x2 டாட்? minus 9 yங்கிறது என்னது? x1 minus 8 dy by dtங்கிறது x2 plus u. அவ்வளவுதான். இதான் தேர்ட் ஈக்குவேஷன். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து அவுட்புட் ஈக்குவேஷன், செகண்டும் தேர்டும் ஸ்டேட் ஈக்குவேஷன். Now we can write in matrix form. அப்ப அவுட்புட் மேட்ரிக்ஸ் y மேட்ரிக்ஸ் என்ன வரும்? 1 0 x1 x2 plus 0 u. இது வந்து C மேட்ரிக்ஸ், இது D மேட்ரிக்ஸ். இங்க ஆர்டர் 1 cross 1, இங்க ஆர்டர் 1 cross 2, இங்க ஆர்டர் 2 cross 1, 1 cross 1, 1 cross 1. ஸோ இதுதான் அவுட்புட் மேட்ரிக்ஸ். ஸோ இப்போ செகண்ட் தேர்ட்ல இருந்து ஹவுலி ரைட் ஸ்டேட் ஈக்குவேஷன் x1 டாட் x2 டாட் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோலுக்கு என்ன வரும்? ஸ்டூடெண்ட் மைக் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. x1 டாட்னா x2 மட்டும்தான் இருக்கு. இங்கேயும் ஃபர்ஸ்ட் ரோ வந்து 0 1 ஃபிக்ஸடு. வேணா எழுதிங்க. ஃபர்ஸ்ட் ரோல 0 1 ஃபிக்ஸடு. அங்க சொன்னோம்ல சிக்னல் ஃப்ளோ கிராஃப்ல ஃபர்ஸ்ட் ரோல எது ஃபிக்ஸடு? 0 1 ஃபிக்ஸடு. அதே மாதிரி இங்கேயும் 0 1 ஃபிக்ஸடு தான். அப்ப x2 டாட்டுக்கு என்ன வரும்? -9 -8 இங்க x1 x2 பிளஸ் இங்க என்ன வரும்? இங்க 0 1 u மேட்ரிக்ஸ். அவ்வளவுதான். அந்த ஈக்குவேஷனை மேட்ரிக்ஸா மாத்துறது கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மேட்ரிக்ஸ்ல சொல்லி கொடுத்துருப்பாங்க, பட் மறந்துருப்பீங்க. அது கொஞ்சம் எழுது தான் பழகும். ஃபர்ஸ்ட் டைமே கஷ்டமா இருந்துச்சுனாலும் இங்க x1 டாட் இங்க x2 டாட், இங்க x2 மட்டும் இருக்கிறதுனால 0 1 இங்க x2க்கு 0 பிளஸ் x2 வரும். அதே மாதிரி இங்க வந்து பாத்தீங்கன்னா -9. இப்ப மல்டிப்ளை பண்ணி பாருங்க. வாட் இஸ் ஈக்குவேஷன் ஃபார் x2 டாட்? What is equation for x2 dot? -9 x1 -8 x2 plus u. அது கிடைச்சிருச்சா? அப்ப what is equation for x1 dot? What is equation for x1 dot? x2 0 into x1 0 plus 1 into x2 x2 plus 0 into u 0. அப்ப x2 மட்டும் வரும். அப்ப கரெக்டா? அப்ப ஈக்குவேஷனா மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்ணலாம், மேட்ரிக்ஸை ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணலாம். அப்ப இது என்ன மேட்ரிக்ஸ்? A மேட்ரிக்ஸ். இது என்ன மேட்ரிக்ஸ்? B மேட்ரிக்ஸ். இப்ப நீங்க மல்டிப்ளிகேஷன் இதோட ஆர்டர் என்னது? 2 cross 2. இதோட ஆர்டர் என்னது? 2 cross 1. இதோட ஆர்டர் என்னது?
2 cross 1. இதோட ஆர்டர் என்னது 1 cross 1. இப்போ மல்டிப்ளை பண்ணா வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் 2 cross 1. இங்கே மல்டிப்ளை பண்ணா வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரிசல்டன்ட் மேட்ரிக்ஸ் 2 cross 1. ரெண்டு 2 cross 1 மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணா வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் ரிசல்ட் 2 cross 1. இப்போ நீங்க A மேட்ரிக்ஸும் B மேட்ரிக்ஸும் ஆட் பண்றதுக்கு கண்டிப்பா அதோட இது எப்படி இருக்கணும், ஆர்டர் சேமா இருக்கணும். இதே A மேட்ரிக்ஸையும் B மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்றதுக்கு இப்ப 3 cross 4 4 cross 2 கூட இருக்கலாம். ஆர்டர் சேமா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எது சேமா இருக்கணும், ஃபர்ஸ்ட் ரோல நம்பர் ஆஃப் காலம்ஸும் ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸும் சேமா இருந்தாதான் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பாசிபிள். இந்த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணி ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டோட ஆர்டர் என்னவா இருக்கும் 3 cross 2 இருக்கும். இதே ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆடோ சப்ராக்ஷனோ பண்ணோம்னா ரெண்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் எப்படி இருக்கணும், சேமா இருந்தாதான் அடிஷனோ சப்ராக்ஷனோ பண்ண முடியும். புரியுதா இல்லையா? அதே மாதிரி ரெண்டு மேட்ரிக்ஸ் எப்ப மல்டிப்ளை பண்ணலாம், when two matrix can be multiplied, first matrixல நம்பர் ஆஃப் காலம்ஸும் செகண்ட் மேட்ரிக்ஸ்ல நம்பர் ஆஃப் ரோஸும் சேமா இருந்தா மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும். மல்டிப்ளை பண்ணி வர ஆன்சரோட ஆர்டர் என்னவா இருக்கும் 3 cross 2 இருக்கும். அவ்வளவுதான், இந்த சம் ஓவர். ஏதாச்சும் டவுட்டா இருந்தா கேளுங்க. செகண்ட் சம் நோட் பண்ணிக்கங்க. செகண்ட் சம் அதே தான், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட். So here what is order of system? Students சொல்லுங்க பார்க்கலாம். What is order of system? 3. அப்ப how many state variable? 3 state variable. அப்ப x1, x2, x3 மூணுமே அசம்ப்ஷன் பண்ணுவோம். முன்ன பார்த்தது செகண்ட் ஆர்டர், இது தேர்ட் ஆர்டர். ஃபர்ஸ்ட் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா கன்வெர்ட் பண்ணுங்க. ஒரே லைன்ல கூட எழுதிடலாமா? d cube y by dt cube plus 6 d square y by dt square plus 7 dy by dt plus 8y equal to 5u. ஒரே ஸ்டெப்ல கூட எழுதிக்கலாம். So cross multiplication பண்ணிட்டு இன்வெர்ஸ் லாப்லாஸ் எடுத்தா we have converted into differential equation. இது இந்த சைடு போயிடும். அப்ப d cube y by dt cube plus 6 d square y by dt square plus 7 dy by dt plus 8y equal to 5u. டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனா ஃபர்ஸ்ட் கன்வெர்ட் பண்ணியாச்சு. அப்ப எப்பயுமே ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபிக்ஸட் தான். லெட் அஸ்யூம் y equal to x1. இதுதான் அவுட்புட் ஈக்குவேஷன். இந்த மெத்தட் எப்பயுமே ஃபர்ஸ்ட் லைன் ஃபிக்ஸட் தான். y equal to x1. அப்ப x1 டாட்டுக்கு என்ன ஃபார்முலா, dy by dt. அதை என்னன்னு எடுத்துக்கணும், x2ன்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கணும். இது செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் x2 டாட்னா என்னது, d square y by dt square. இது x3ன்னு அசம்ப்ஷன் பண்ணிக்கணும். இது தேர்ட் ஈக்குவேஷன். இங்க x1 அசம்ப்ஷன், x2 அசம்ப்ஷன், x3 அசம்ப்ஷன். நெக்ஸ்ட் x3 டாட்னா என்னது, d cube y by dt cube. இதுக்கு நீங்க x4 அசம்ப்ஷன் பண்ணக்கூடாது. y ஏன்னா தேர்ட் ஆர்டர் சிஸ்டம். அப்ப மூணு ஸ்டேட் வேரியபிள் அசம்ப்ஷன் பண்ணியாச்சு. d cube y by dt cube இங்க இருந்து ரீப்ளேஸ் பண்ணும். என்ன வரும், -8y minus 7 dy by dt
minus 6 d square y by dt square plus 5u இதான் இது இல்ல இத மறுபடியும் மாத்திக்கணும் x3 டாட் என்னன்னு எழுதலாம் x3 டாட் equal to minus 8 y னா என்னது x1 minus 7 dy by dt னா x2 d square y by dt square னா minus 6 x3 plus 5u இதான் equation 4. அப்ப how will you write output matrix y matrix equal to 1 0 0 x1 x2 x3 plus 0 u matrix இதான் output equation ஓட state output equation ஓட matrix format. அப்ப இது A matrix இது B matrix here what is order 1 cross 3 here order 3 cross 1 here order 1 cross 1 here order 1 cross 1 அப்ப இங்க order 1 cross 1. So differential equation method கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அப்ப இங்க இத வச்சு we have to write x1 dot x2 dot x3 dot என்ன வருங்க 0 1 0 0 0 1 இது ஃபிக்ஸ்டு. அங்க எப்படி சிக்னல் ஃப்ளோ கிராஃப்க்கு 3 cross 3 மேட்ரிக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ரெண்டு ரோ ஃபிக்ஸட் சொன்னமா A மேட்ரிக்ஸோட ஆர்டர் 0 சாரி ஃபர்ஸ்ட் ரோ 0 1 0 ஏன்னா இங்க x1 டாட் என்னன்னு இருக்கு x2 அப்ப x2 டாட் என்ன இருக்கு x3 அதனால 0 0 1 ன்னு எழுதணும். பட் x3 டாட்டுக்கு என்ன இருக்கு -8 -7 -6 x1 x2 x3 plus 0 0 1 u அவ்வளோ. இது என்ன மேட்ரிக்ஸ் A மேட்ரிக்ஸ் இது என்ன மேட்ரிக்ஸ் B மேட்ரிக்ஸ். நீங்க ஆர்டர் கூட செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த இதோட ஆர்டர் என்னது 3 cross 3 இதோட ஆர்டர் என்னது 3 cross 1 அப்ப மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் என்னது 3 cross 1 கரெக்ட். அப்ப 3 cross 1 தான் இருக்கும். இதோட ஆர்டர் என்னது 3 cross 1 இதோட ஆர்டர் என்னது 1 cross 1 மல்டிப்ளை பண்ணதுக்கு அப்புறம் வாட் இஸ் ஆர்டர் 3 cross 1 இங்கேயும் 3 cross 1 இங்கேயும் 3 cross 1 ரெண்டு 3 cross 1 ஆட் பண்ணா ரிசல்ட்டோட ஆர்டர் 3 cross 1 அவ்வளவுதான். இந்த சம் ஓவர். இப்ப 2 cross 2 நீங்க சால்வ் பண்ணியாச்சு 3 cross 3 சால்வ் பண்ணியாச்சு. மேக்ஸிமம் 3 cross 3 வரைக்கும் கேட்பாங்க தேர்ட் ஆர்டர் வரைக்கும். ஃபோர்த் ஆர்டர்லாம் அதிகமா கேட்க மாட்டாங்க. சார் கீழ வந்துட்டு பி மேட்ரிக்ஸ்ல 5 வருமா 1 வருமாங்க சார்? ஓ சாரி 5 வரும் 1 வராது. நீங்க சொல்ல பரவாயில்ல. 5 தான் வரும். நீங்க 5 இருக்கனால 5 தான் வரும் 1 வராது. ஸோ இப்போ என்ன பார்த்தோம் டிரைவிங் ஸ்டேட் மாடல் ஃப்ரம் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன். 3 மெத்தட் பார்த்தோம். என்னென்ன மெத்தடு ஃபர்ஸ்ட் பிளாக் டயக்ராம் மெத்தட், செகண்ட் சிக்னல் ஃப்ளோ கிராஃப் மெத்தட், தேர்டு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் மெத்தட். பட் எந்த சம் கேட்டாலும் 3 மெத்தடும் யூஸ் பண்ணலாம். பட் இதெல்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஐடியால சம் சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ செகண்ட் டாபிக் ஓவர் ஸ்டேட் மாடலில். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டார்ட் பண்ணலாம்.